ஹல்லேலூயா. பிசாசு தான் சூழ்நிலையை காரணம் காமிச்சு, பிசாசு தான் நமக்கு இருக்கிற இந்த சிச்சுவேஷன் எல்லாம் நமக்கு முன்னாடி கொண்டு வந்து, இது இல்லாததுனால இது இல்லாததுனால இது இல்லாததுனால அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பவே வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பவே வேண்டாம். எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்குது. ஆண்டவர் நம்மை பெரும் பாதைகளிலே கர்த்தர் நடக்க பண்ண போறார். நமக்காக ஹைவேஸ் ஓப்பன் ஆக போகுது. கர்த்தர் நமக்காக பெரும் பாதைகளில் உங்களையும் என்னை நடக்க பண்ண போகிறார். குறுகின பாதைகளிலிருந்து கர்த்தர் எடுக்க போகிறார். சந்து பொந்துகளிலிருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வர போறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. இதை நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். அவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். தேவனுடைய மனுஷன் மோசே என்ன சொல்றாரு? எனக்கு திக்குவாய் அப்படின்றாரு, மந்தனாவு அப்படின்றாரு. உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஐயோ அப்படியாப்பா, திக்குவாயப்பா, மந்தனாவாப்பா, அப்படின்னா நீ போக வேண்டாம்ப்பா அப்படின்னா சொன்னாரு. ஆண்டவர் உடனே என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. ஊமையனையும் செவிடனையும் பேச வைக்கிறது யாரு? ஊமையனை பேச வைக்கிறதுக்கும் செவிடனை கேட்க வைக்கிறது யாரு? இன்றைக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல அப்படிதான் சவால் விடுறாரு. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி இப்படியே நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவரே திக்குவாய், ஆண்டவரே மந்தனாவு, ஆண்டவரே அது பிரச்சனை, ஆண்டவரே இது பிரச்சனை, கர்த்தாவே இப்படி வரல, ஆண்டவரே இப்படி வரல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இல்லப்பா, அப்ப இத்தனை பேருக்கு கொடுத்தது யாரு? இத்தனை பேரை ஆசீர்வதிச்சது யாரு? ஆட்டு இடையனா இருந்த அந்த தாவீதை ராஜாவாய் மாற்றினது யாரு? கழுதையை தேடி வந்த அவனை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றினது யாரு? கர்த்தராகிய நான் அல்லவோ, கர்த்தராகிய அவர் அல்லவோ. இன்றைக்கு நிறைய பேரிடத்துல கர்த்தர் சவால் விட்டு சொல்றாரு, உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, நான் அல்லவோ, கர்த்தராகிய நான் அல்லவோ. அவர்களை ஆசீர்வதித்தது கர்த்தராகிய நான் அல்லவோ. அதிலிருந்து விடுதலை கொடுத்தது கர்த்தராகிய நான் அல்லவோ. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை. இன்றைக்கும் இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்குது. அந்த அற்புதங்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு நடக்க போகுது, உங்களுக்கு நடக்க போகுது. கைகளை தட்டி அபிஷேகத்திலே நிறைந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், எழுந்து நட, எழுந்து நட. இது இனி காரணம் சொல்லக்கூடாது. இனி காரணம் சொல்லக்கூடாது. இனி என் வாயிலிருந்து அது வரக்கூடாது. கர்த்தர் சொல்றார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் ஓ ஹல்லேலூயா உதறி தள்ளு. சோம்பேறி தனத்தை உதறி தள்ளு. நெகட்டிவ் தாட்டை உதறி தள்ளு. அவிசுவாசத்தை உதறி தள்ளு. அதல்ல ரபஹதரமா, கர்த்தராகிய நான் அல்லவோ. ஆமென். Thank you Jesus. ரொம்ப அழகான ஒரு பாடல் இருக்கு. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்றும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. அதான் இடையில ஒரு நாள் கூட கர்த்தர் சொன்னார், கர்த்தருக்கு சித்தமானவன் அவருக்கு பிரியமானதை பாபிலோனிலும் செய்வான், பாபிலோனிலும் செய்வான். இது சத்துருடைய ஒரு பெரிய போராட்டம். இது பிசாசனுடைய ஒரு பெரிய வஞ்சகம். உங்களை உங்களை ரொம்ப மனசை உடைச்சு உட்கார வைக்கிறது பிசாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். அவனுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, நம்மளை முடக்கிறது தான். அவன் எப்படியாவது முடக்கி உட்கார வைக்கணும்னு நினைப்பான். அதே போலதான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை முடக்கி உட்கார வச்சுட்டான். காரணம், ஏதாவது ஒன்று சொல்றது. ஒரு உண்மையான தரிசனம் உள்ள தேவனுடைய பிள்ளைங்க இனி வாயை திறந்து காரணத்தை என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க சத்தமா, கேட்கல? சொல்லவே கூடாது. நீங்க உண்மையா தரிசனம் உள்ளவங்கன்னா சொல்ல மாட்டீங்க. அது எப்படி உங்களுக்கு சொல்றதுக்கு மனசு வருது? அப்படி சொல்றவங்கள எப்படின்னு எனக்கு தெரியல. எது இருந்தாலும் எது இல்லைன்னாலும் என்ன நோக்கத்துக்காக நம்ம போனோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம திரும்பி வந்துடவே கூடாது. ஆமேன். ஒரு விசை திருப்பூர் பக்கத்துல ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊழியம் செய்கிறதற்காக போயிருந்தேன். அப்போ ஊழியம் செய்கிறதற்காக போயிருக்கும் போது அங்க ஒரு யூத் ஒரு 150 வாலிப பிள்ளைகள், பசங்க பிள்ளைங்க 150 பேர் பக்கத்துல வந்திருக்காங்க. அப்போ நான் போயிட்டு இருக்கும்போது ஆராதனை ஒருத்தர் நடந்துகிட்டே இருக்காரு. அங்கே இருக்கிற அந்த 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 பிஏ சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறாருல்ல, அந்த மிக்சர் ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, சவுண்ட் சர்வீஸு,
ஆப்ரேட் பண்ற அந்த பையன் யாருன்னே தெரியல. இந்த பாட்டு பாடும்போது பாத்தீங்கன்னா நோண்டிட்டே இருக்கிறான், இங்க நோண்டுறான், அங்க நோண்டுறான். இவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஆராதனை நடத்துறவருக்கு. உடனே எனக்கு மனசுக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இவன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான். நம்மளும் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, இவன் கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ணுவான். நம்ம ஸ்டேஜில் போய் நின்று எப்பா அப்படியே இருக்கட்டும்னு சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் பக்கத்தில் போய் ஆராதனை முடிகிறதுக்கு முன்னாடியே போய், எப்பா அடுத்து நான் தான் பிரசங்கம் பண்ண போறேன், ஒன்று பண்ணு, நீ ஒரே மாதிரி இப்படி வச்சுக்கோ, அவ்வளோதான், அதை திருப்பி மாற்ற வேண்டாம், நான் முடிகிற வரைக்கும் அது எனக்கு போதுமானது, என்ன வச்சாலும் இடையில எனக்கு கொஞ்சம் மாற்றினா எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு ரொம்ப மெதுவாக சாஃப்டாக சொல்கிறேன். இவன் என்ன நினைச்சானோ தெரில, அவருக்கு பண்ணதை விட எனக்கு நிறைய பண்ணணும்னு நினைச்சிட்டான் போல. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. போய் நின்று மைக்க ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சா மைக் அப்படி ஊழம் விடுது, இப்படி ஊழம் விடுது, ஒரே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, என்ன பண்றேன்னே தெரியல. ஒரு 150 பேர் தான் இருப்பாங்க. ஒரு முடிவெடுத்தேன், சரி இது இனி திருப்பி அந்த இடத்துல நம்ம காமிக்கவும் முடியாது, எதையுமே சொல்ல முடியாது, அமைதி அப்படியே மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுட்டு, எனக்கு மைக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு இப்படி பிரசங்கம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிற தொண்டையில் ஆண்டவருடைய பலத்தோட ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல்லா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்கள ஒப்புரவாக்கி பாட வச்சு முடிச்சு ஒப்பு கொடுக்க வச்சு அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்தேன். அப்போ என் கூட வந்த ஒரு பிரதர் என்ன பார்த்து கேட்டாரு, நீங்க அந்த இடத்துலயே கரெக்ட் பண்ணியிருக்கலாம்ல, அந்த இடத்துலயே செட் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நான் யாரையும் காரணம் காமிக்கிறதுக்கு விரும்பலை, நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு விரும்பலை. நான் இங்கே வந்த ஒரே ஒரு நோக்கம், எப்படியாவது இந்த பிள்ளைகளை ஆண்டவருடைய கையில் பிடிச்சி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம். இதற்கு இடையில பிசாசு என்ன டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வந்தாலும் என்னுடைய விஷன் ஒன்று மட்டும்தான் இருக்கும், எப்படியாவது இந்த தரிசனத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணினா போதும். நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறார். பிரதர் சோர்ந்து போகாதீங்க, பிரதர் சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. சத்துரு உங்களை இதுவரைக்கும், உன் கையில இருக்கிறது ஒரு தாக்கு கோல் தானே, உன் கையில இருக்கிறது ஒரு கூடார ஆணி தானே, உன் கையில இருக்கிறது கூழாங்கல்லு தானே, உன் கை உனக்கு திக்குவாய் மந்தனாவு அப்படின்னு சொல்லி உங்களை முடங்கி முடங்கி முடக்கி வச்சிருக்கலாம். ஆனா இந்த 100 நாள் ஜபத்தை கர்த்தர் எதுக்கு ஆரம்பிச்சாரு தெரியுமா? இல்ல, உன் தாக்கு கோலால 600 பேரை ஜெயிக்க முடியும், கூழாங்கல்லால கோலியாத்தை ஜெயிக்க முடியும், ஒரு கூடார ஆணியினால சத்துருவை ஜெயிக்க முடியும், உன்னுடைய திக்குவாய் மந்தனாவுனால 20 லட்சம் ஜனங்களை நீ நடத்த முடியும். காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் 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 பெரியவர். அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு ஊற்றுகிறார் கர்த்தர், ஊற்றுகிறார். ஆமென். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கரங்களை எல்லாரும் தட்டி ஆமென், ஹalleluya.